நம்ம துதிக்கிறோம்னா மாம்ச தேகம் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அவர் தாங்க ஆகாரம் கொடுக்கிறார். நல்லவர் கெட்டவர்னு பார்க்கல. மனிதர்கள், மிருகங்கள், பட்சிகள், ஏன் எனி சார்ட் ஆஃப் அனிமல்ஸ் பார்க்கல. எல்லா உயிரினத்துக்கும், எல்லா மாம்ச தேகம் உள்ள எல்லாத்துக்கும் அவர் தான் ஆகாரம் கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் பசி எடுக்கும்ல. காக்காக்கும் பசிக்குது, குருவிக்கும் பசிக்குது, நமக்கும் பசிக்குது. ஆனா எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் அவர் ஒருவர் இருக்கிறதுனால அவரை நம்ம துதிக்கணுமா? அப்ப அவர் நல்லோருக்கும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார், தீயோருக்கும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யாரையும் அவர் பட்னியாவே போடுறது இல்ல. ஏன் ஒரு அனிமல்ஸ் கூட, ஏன் ஒரு பேர்ட்ஸ், ஒரு இன்செக்ட்ஸ் கூட, ஒரு எறும்பு, ஈ, புழு, பூச்சியை கூட அவர் பட்னியா விடுறது இல்ல. ஏன்னா மாம்சம் உள்ள யாவருக்கும் அப்படின்னாக்க எதுக்கெல்லாம் அந்த பிளஷ், அந்த உடம்பு, உயிர் இருக்கும், அது எல்லாத்துக்குமே அவர் ஆகாரம் கொடுக்கிறவரா இருக்கிறார். சோ பட்னி போடுகிற தேவன் அல்ல நம்ம தேவன், எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். சோ அதுக்காக அவர் நாம துதிக்கலாம். ஓகேவா? அவர் நம்ம போற்றலாம், அவர் நம்ம உயர்த்தலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்னா தேவனை நான் துதிக்கிறதுக்கு ரீசன்ஸ் உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. உண்ண உணவு கொடுக்கறாரு, தங்க இடம் கொடுக்கறாரு, அடுத்தது போட்டுக்குள்ள உடை கொடுத்திருக்காரு இல்லையா? வேலை செய்ய வேலையை கொடுக்கறாரு, படிக்கிறதுக்கு படிப்பை கொடுக்கறாரு. நீங்க சொல்லலாம் எனக்கு சொந்த வீடு இல்ல, சொந்த வீடு இல்லாட்டி என்ன வாடகை வீடாவது கொடுத்திருக்காருல்ல. சரி, வாடகை வீடு கூட இல்ல, நீங்க ரோட்லயே தான் இருக்கீங்கன்னா கூட அந்த ரோட்லயும் தங்கறதுக்கு ஒரு இது கொடுத்திருக்காருல்ல, ஜீவனோட வைத்திருக்காருல்ல. அதை எண்ணி நம்ம தேவனை துதிப்போம். ஆமீன்.